ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீதமான 3 இட்லி யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்காக செய்யலாம். இப்போது 3 இட்லியையும் பார்த்திங்கன்னா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகவும் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வச்ச இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் டு ஹை லெவல் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ரோஸ்ட்டே ஆகாது, ஒரு மாதிரி பிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளேம் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். காரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே அழகாக கோட் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் எந்த ஸ்நாக்ஸும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இட்லி மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அழகாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபோர்க் மட்டும் போட்டு கொடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.